லிஸ்ட் த சோஷியல் ஏவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்மோ சமாஜ். கஸ்டம்ஸ் ஆஃப் சதி. கஸ்டம்ஸ் ஆஃப் சதி அப்படின்னு சொல்லிட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுமை இருந்துச்சு. அந்த கொடுமையை ஒழித்து கட்டினார். சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம்ன்ற கொடுமையிலேருந்து வெளில வர செய்தார். பாலிகமினா பலதார மனம் அப்படின்னா என்னது கேட்டிங்கன்னா, பலதார மனம் ஒருத்தவங்களே வந்து நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது. என்னடா இதை மட்டும் தான் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க, அதையும் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்களே வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பலதார மனம். நம்மளாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே. கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ், பாலிகமி. கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, CUS கஸ், TOMS கஸ்டம்ஸ் ஆஃப், OF ஆஃப் சதி, SATI சதி. சைல்டு, CHILD சைல்டு. மேரேஜ், ஏற்கனவே மேரேஜ் பற்றி இங்கேயே பார்த்துட்டோம், ஸ்பெல்லிங் அதே தான் இங்கேயும். ஏஜ் தனியாக வச்சுக்கோ, மேரி, MARRI மேரி, மேரேஜ். பாலிகமி பலதார மனம், POLY பாலி, GAMY பாலிகமி. ஓகே. பிரம்மோ சமாஜ், சோஷியல் ஏவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்மோ சமாஜ் மூலமாக எராடிகேட் பண்ணப்பட்ட சோஷியல் கொடுமைகள், சமூக கொடுமைகள் என்னென்ன? கஸ்டம்ஸ் ஆஃப் சதின்ற கொடுமை ஒழிஞ்சுது, சைல்டு மேரேஜ் ஒழிஞ்சுது. அடுத்தது பாலிகமி பலதார மனம். ஓகேவா? சரி, இது எப்படி க்ளூ ஞாபகம் வச்சுக்கிறது? நான் ஏற்கனவே கோவிந்தரானடைய வேற படிச்சிருக்கிறேன், ராமலிங்க அடிகள் வேற படிச்சிருக்கிறேன். இவருக்கு பிரம்மோ சமாஜுக்கு தான் இந்த 3 வருன்றது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? க்ளூஸ் கண்டுபிடிப்போமா? பிரம்மோ சமாஜ் என்ன யோசிக்கலாம்? அதாவது யோசிங்க. பிரம்மோ பிரம்மான்னு வச்சுப்போம். பிரம்மோவை வந்து பிரம்மான்னு வச்சுப்போம். லார்ட் பிரம்மா இருக்கார்ல, கடவுள் பிரம்மா செஞ்ச சதியினால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? குழந்தையா வந்து பிறந்தோம். பிரம்மா செஞ்ச சதியினால் நம்ம குழந்தையா வந்து பிறந்து அப்படின்னா பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். க்ளூஸ் வேறு, மீனிங்ஸ் வேறு, கொஷினோட மீனிங் வேறு, க்ளூஸ் வேறு. அதனால் வந்து நல்லா க்ளூஸுங்கிறது இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் தான்றதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஆனால் கான்செப்டுங்கிறது வேறு. ஓகேவா? பிரம்மோ சமாஜ், பிரம்மா செஞ்ச சதியினால தான் நம்ம குழந்தையா பிறந்து பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. அடுத்தது, ஹைலைட் த ஒர்க் டன் பை ஜோதிபா பூலே ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி புவர் அண்டு மார்ஜினலைஸ்டு. அதாவது ஜோதிபா பூலே, இப்போ புதுசாக இன்னொருத்தர் வராரு. இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம சமூக சீர்திருத்தவாதிகளை தான் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் அதே மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக ஆகணும். ஓகே. ஜோதிபா பூலே அப்படி ஆகலைன்னா கூட நல்லதாவது, நம்ம பார்க்குற இடத்துல இருக்கிறவங்களுக்காவது நல்லது செய்யணும். ஓகேவா? சிரிப்பு, கிண்டல், நக்கல் அதெல்லாம் வந்து சும்மா நம்மளை பற்றினதாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நம்மளை நாமளே கிண்டல் பண்ணிக்கலாம், நக்கல் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களை யாரும் வந்து துன்புறுத்துகிற மாதிரி அந்த ஜோக்கோ காமெடியோ இருக்கக்கூடாது. அதுவே ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டி தான். ஓகேவா? ஜோதிபா பூலே என்னென்னலாம் பண்ணார்? ஹி அப்போஸ்டு சைல்டு மேரேஜ். நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹி அப்போஸ்டுன்னு போட்டு சைல்டு மேரேஜையும் போட்டுடுறீங்க, விடோ ரீமேரேஜையும் போட்டுடுறீங்க. அதாவது சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணுவாங்க? குழந்தை திருமணத்தை அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் விடோ ரீமேரேஜ், விதவைகள் திருமணம் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறத என்ன பண்ணுவாங்க? எல்லா சமூக சீர்திருத்தவாதிகளும் சப்போர்ட்டு தான் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுற? ஹி அப்போஸ்டு சைல்டு மேரேஜ், விடோ ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாய்ஸ் கூட எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதாதீங்க. இந்த கொஷின் நம்ம படிக்கும் போதே நல்ல விதமாக படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹி அப்போஸ்டுன்ற வார்த்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓப்போ இருக்குல்ல, அதோடது மாதிரி இருக்கும். ஓபிபிஓ அப்போ. சிடு எஸ்இடி சிடு வந்தாலே எஸ்இடி வரும். அடுத்தது சைல்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மேரேஜ் ஆல்ரெடி நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகிருப்பீங்க இந்த லெசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஹி அப்போஸ்டு சைல்டு மேரேஜ். சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணுறாங்க. எதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? சப்போர்ட்டட் எஸ்யூபிபி எஸ்யூபிபி இல்லைனா எஸ்யூபி சப்பு பிஓஆர்டி சப்போர்ட்டு டர்ட் இடி எட்டு வரணுனாலே இடி சேர்க்கணும். அடுத்தது விடோ WIVDOW விடோ ரீமேரேஜ் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அது ஹீ ஓப்பன்ட். இது மட்டும் இல்லாமல் ஜோதிபா புலே சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்ணுறது, விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் பண்ணியிருக்கிறாரு. ஹீ ஓப்பன்ட் அர்பனேஜஸ் அப்படின்னா முதியோர் இல்லம் நம்ம சொல்லுவாங்கள்ல, முதியோர் இல்லம், அர்பனேஜஸ் முதியோர் இல்லம். அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸுக்குன்னு ஒரு அவங்க தங்குறதுக்கான இல்லம், அனாதை இல்லம், அது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹோம்ஸ், விடோஸுக்குன்னு ஹோம்ஸ், அதெல்லாம் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நல்ல ஒரு பற்றியா ஜோதிபா புலே. அப்போ என்ன பண்ணி ஜோதி அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இவர் பல பேரோட வாழ்க்கையில் விளக்கித்திருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தோணி இருக்கும். யார் யாருக்கெல்லாம்? சைல்டுக்கு, விடோக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதியோர்களுக்கும் அவர் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கிறாரு. சைல்டு மேரேஜை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு, விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் முதியோர்களுக்கும் வந்து விளக்கேற்றி வச்சுருக்காரு. அவங்களுக்கு அர்பனேஜஸ் முதியோர் இல்லத்தை கட்டி நீங்கள் போய் இங்கே இருங்க, வயசான காலத்தில் அப்பா அம்மாவை வந்து துரத்தி விடக்கூடாது, அது வந்து ஒரு பெரிய குற்றம் தான். அது துரத்தி விட்றவனுக்கெல்லாம் தண்டனை முதல்ல வழங்கணும். அது ஒரு விஷயமாக நம்ம வச்சுக்கணும். அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். அப்படி வந்து பிள்ளைகளால் துரத்தி விடப்பட்ட முதியோர்களுக்கு அவர் வந்து இல்லம் வந்து கட்டியிருக்கிறாரு. ஒரு ஹோம்லாம் வந்து நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஹி ஓப்பன்ட் அர்பனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸுக்கு கூட வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நல்லவர் பாரு ஜோதிபா புலேயால் 3 பேர் வந்து 3 முக்கியமான ஆட்கள் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க? 3 முக்கியமான ஆட்களுக்கு விளக்கேற்றி வச்சுருக்கிறாரு. என்னென்ன? யார்? ஒருத்தவங்க சைல்டு, இன்னொருத்தவங்க விடோ, இன்னொருத்தவங்க முதியோர்களுக்கான பேர் தான் வந்து அந்த இல்லம், முதியோர் இல்லம்ன்றது தான் என்னது? அர்பனேஜஸ். ஓகே, ஸ்பெல்லிங்க்கு போயிடலாமா? ஹீ ஓப்பன்ட் அர்பனேஜஸ், இந்த ரெண்டும் வந்து நீங்கள் படிச்சிருவீங்க. ஹீ ஓப்பன்ட் OPEN ஓப்பன், ED ஓப்பன்ட், அர்பனேஜஸ் OR பேன் PAN இது இப்படி பிரிச்சுக்கணும். ORR PHAN பேன் ORR PHAN பேன். ஏஜ் மேரேஜில் படித்தவங்கள ஏஜ் சேர்த்துக்கணும். அர்பனேஜஸ் அண்ட் ஹோம்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஹோம்ஸ் ஃபார் விடோஸ் WIDOWS விடோஸ். ஓகே, சூப்பர். இப்போ திரும்ப ஒரு தடவை குயிக் ரீகேப் பண்ணிடலாம். இந்த லெசன்ஸோட கொஷின்ஸை நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். மென்ஷன் த 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த் லைட் டவுன் பை மகரிஷி தேவேந்திரநாத். ரிஷியா? ஆஹா, ரிஷினா கையெடுத்து கும்பிடணுமாச்சே. ரிஷி அப்படின்னா கண்டிப்பாக முனிவர். அவர் முனிவர்னு வந்த உடனேவே அவர் எதை பற்றி சொல்லுவாருன்றது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அவர் கடவுளை பற்றி தான் சொல்ல போகிறார் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிக்கோ. என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு? ஒன் சுப்ரீம் பீயிங், ஒரே ஒரு கடவுள் தான். அவர் தான் உலகத்துக்கே கடவுள். கீழே இருக்கிற அல்லாவாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவர் தான் வந்து ஒன் சுப்ரீம் பீயிங். அவரை நம்ம என்ன செய்யணும்? அவர் தான் என்னது? காட் ஆஃப் ட்ரூத். அவர் தான் உண்மையான கடவுள். குட்னஸ், அவர்கிட்ட தான் நிறைய வந்து குட்னஸ் இருக்குது. அவர்கிட்ட தான் பவரும் நிறையா இருக்குது. அவர் என்ன செய்யணும்? பிலீவ் பண்ணணும், அவரை லவ் பண்ணணும், அவர் சொல்கிறத செய்யணும். டூயிங் ஹிஸ் வில், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே உங்கள் அப்பாவுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடேஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரீஃபார்ம்ஸ். மகாதேவ் கோவிந்த் ரானடே என்ன பண்ணார்? ஓகே, இப்போ தான் பிரச்சனை வருது. ராமலிங்க அடிகளுக்கு ஞாபகம் இருக்குது. பிரம்மாவுக்கு க்ளூ வச்சோம், ஜோதிபா புலேக்கு
க்ளூ வச்சோம். மகாதேவ் கோவிந்த் ரானடேக்கு இன்னும் க்ளூ வைக்கல. என்ன பண்ணலாம்? மகாதேவ் கோவிந்த் ரானடே கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரீஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணார்? இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இதுக்கு தான் வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டார். டிவோட்டட் ஹிம்செல்ஃப், தன்னை அர்ப்பணித்து கொண்டார். எதுக்கு? இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ். மேரேஜ்னாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதை வச்சு தான் இவருக்கு வந்து ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்கலாம். மகாதேவ் கோவிந்த் ரானடே, ராணா 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 அப்படின்னு சொல்லி இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணா அப்படின்றவர் வந்து பாகுபலி படத்தோட வில்லன். இந்த பாகுபலி படத்தோட வில்லன் பேர் தான் ராணா. ரானடே அப்படின்னு வந்து ராணா, பாகுபலியோட ராணா. அந்த வில்லனுக்கு என்ன மோட்டிவேஷன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் அனுஷ்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணுன்றது தான் வில்லனோட மோட்டிவே. எப்படி அனுஷ்காவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சண்டைலாம் ராணா போடுவாரோ, அதே மாதிரி இந்த ரானடேக்கு கூட மேரேஜ் சம்மந்தமான அர்ப்பணிப்பு தான் இருக்குது. என்ன மேரேஜ் சம்மந்தமானதுன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்னொன்று விடோ ரீமேரேஜ். கேஸ்ட்டுக்குள்ளேயே மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. விடோ ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு விடோ ரீமேரேஜையும் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ராமலிங்க அடிகள்னால் என்னது? வெள்ளை வேட்டி தாத்தா, சரியா? அவரை கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப நல்லவர். ஓகே, சும்மா நம்ம ஃபன்காக, நம்ம படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். அந்த தாத்தா வந்து என்ன பண்ணார்? தாத்தா மாதிரி இருந்தாலும் அவர் நிறைய விஷயம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு சங்கம் வந்து அவர் இயற்றியிருக்காரு. அந்த சங்கத்தோட பேர் தான் சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம். சொல்லி பாரு, போகிறப்ப வர்றப்பெல்லாம் சொல்லிப்பார். அந்த தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு, அந்த தாத்தாவை பார்த்தது இல்லைன்னா நெட்டில் போய் பாரு ஒரு தடவை. பார்த்துக்கிட்டு அவரோட சங்கத்தோட பேரை சொல்லிகிட்டே இரு. எப்படியோ நம்மளோட நம்ம சங்கத்து பேர் என்ன? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதேமாரி அவரோட சங்கம் பேர் சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஓகேவா? ஃப்ரீ ஃபீடிங் இன் வடலூர். அவர் சொன்னாலே என்ன ஞாபகம் வரணும்? வடலூர் வரணும். வடலூருக்கு போகணுன்னா வாயை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு போனால் போதும், அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க. ஃப்ரீ ஃபீடிங் இன் வடலூர். அடுத்தது பிரம்மோ சமாஜ் என்ன மூலமாக ஒழிக்கப்பட்ட கொடுமைகள் என்ன? எப்படி க்ளூ வச்சுருந்தோம்? பிரம்மா செஞ்ச சதியினால தான் குழந்தையா பிறந்து பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கஸ்டம்ஸ் ஆஃப் சதி, சைல்டு மேரேஜ், பாலிகமி. ஓகே. ஜோதிபா புலே ஜோதி என்னென்ன விளக்கேற்றி வச்சார்? யார் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சார்? ஒரு குழந்தை, ஒரு விடோ, ஒரு முதியவர்கள். 3 பேர், முக்கியமான 3 பேர் ரொம்ப ஆபத்தில் இருந்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஒருத்தர் மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. விடோவுக்கு ரீமேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொன்று அர்பனேஜஸ், முதியோர்களுக்கு ஒரு இல்லம் ஒன்று அமைச்சிருக்கிறாரு. சைல்டு மேரேஜை போய் தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. விடோ ரீமேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அர்பனேஜஸ் வச்சு ஓப்பன் பண்ணி முதியோர்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹோம்ஸ் ஃபார் விடோஸுக்கும் ஹோம்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? ஓகே, சூப்பர்.